ஹாய் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் சயின்ஸில் இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ் மெட்டல். ஸோ போஸ் மெட்டல்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம பேசிக் சயின்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ போஸ் மெட்டலுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டல். என்ன அப்படின்னா போசான்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை என்ஷூர் பண்ணுது. அதாவது இப்போ நம்ம ஒரு மெட்டல் எடுத்தோம்னா அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான் அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இந்த டைப் ஆஃப் மெட்டலில் என்னன்னா இந்த போசான்ஸுங்கிற டைப் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கிள் தான் அதை டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, போசான்ஸ்னால் என்னன்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அவாய்ட் பண்ணும். இப்போ 2 எலக்ட்ரானை ஒன்றா வச்சிங்கன்னா ரிப்பல் பண்ணும் இல்லைங்களா? ஆனால் போசான்ஸ் எப்படி இருக்கும்னா அது குரூப்பாக சேர்ந்துக்கும். 4-5 போசான்ஸ் உங்களுக்கு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரானுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பேசிக் சயின்ஸ் நம்ம பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் மேட்டர்ஸில் நம்ம இதையுமே பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நார்மல் மெட்டர்ஸில் இப்போ காப்பர் இதுமாதிரி மெட்டலெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது இல்லைங்களா? அதில் அது அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானாக இருக்கும். அதுவே போஸ் மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா போசான்ஸாக இருக்குது. சரி, இப்போ இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மெட்டல் நியோபியம் செலேனம் நினைக்கிறேன். எனக்கு இதோ எக்ஸ்பேன்ஷன் நேம் கரெக்டாக மறந்துட்டேன். ஸோ இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டராக பிஹேவ் பண்ணுது. எப்போனா லோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது. சூப்பர் கண்டக்டர்னு என்னென்னா 0 ரெசிஸ்டன்ஸோட எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறத நம்ம சூப்பர் கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரில் நார்மல் மெட்டல் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது. அதுவே நீங்கள் லோ டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா சூப்பர் கண்டக்டராக ரியாக்ட் பண்ணுது. ஸோ இது போஸ் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியை காட்டுது. ஓகேங்களா? அதனால தான் இப்போ போஸ் மெட்டல் அப்படிங்கிற டேர்ம் இப்போ நியூஸில் இருக்குது. சரி, இந்த போஸ் மெட்டல்னால என்னதான் நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா helps in designing better superconductor for applications like quantum computing and energy efficient electronics. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுல அந்த மெட்டலோட அந்த ரெசிஸ்டன்ஸ்னால நம்மளுக்கு ஒரு சில எலக்ட்ரிசிட்டி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேஸ்ட்டாக போகுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு சூப்பர் கண்டக்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ போஸ் மெட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸாஜரேட் பண்ணி காட்டும். அந்த போசான்ஸ்னால உங்களுக்கு எனர்ஜி கண்டக்ட் ஆகுது அப்படின்னா சூப்பர் கண்டக்டர் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ போஸ் மெட்டல்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபிசிக்ஸையும் இது சேலஞ்ச் பண்ணும். ஏன்னா நியூ தியரிஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு ஆட்டம்னாவே நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் இதுதான் பேஸாக பார்ப்போம். ஆனால் அதை தாண்டி இப்போ நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்க்குறோம். அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம சொல்கிறோம் இது பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை நெகட்டிவாக இருக்கணும்னு. அதே மாதிரி அதுக்கு ஒரு மாஸ் இருக்கணும்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு இருக்காது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபிசிக்ஸை தாண்டியும் நிறையா தியரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் கண்டென்ட் என்னென்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது எலக்ட்ரானுக்கு பதிலாக வேறு பார்ட்டிக்கல் போசான் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுது. இது அப்கமிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? போசான்ஸ் பற்றி இன்டெப்த்தாக நம்ம பியூர் சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட் மிஷன். இது அமெரிக்கன் மிஷன். இது ஒரு ப்ரைவேட் மிஷன். ஓகேங்களா? ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த ப்ளூ ஹோஸ்ட் மிஷன்னு ஒரு மிஷன் வச்சுருப்பாங்க. அது இப்போ என்ன அதுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மிஷன் லூனார், அதாவது மூனில் போய் லேண்ட் ஆகுறது, சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி. அதனால ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மிஷன்கிறனால இது நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா January 15 இந்த இயர் January 15 லான்ச் பண்ணாங்க. லேண்ட் ஆனது எப்போன்னா March 2 லேண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஸோ மிஷன் பேர் என்ன, ப்ளூ ஹோஸ்ட் மிஷன் 1. ஏன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் மிஷன் மூணில் வந்து லேண்ட் ஆகுறதுக்கு. ஓகேங்களா, அமெரிக்கன் கம்பெனியோடது. எங்கே லேண்ட் ஆகிருக்குன்னா மான்ஸ் லாட்ரிலே வால்கானிக் ஃபார்மேஷன் இன் மேரி கிறிசியம் ஆன் தி மூன்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் சைட். ஸோ இது அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு வால்கானிக் ஃபார்மேஷன் மான்ஸ் லாட்ரேல அது லேண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஓகேங்களா, இது எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா டேட்டா அந்த எப்படி சொல்லலாம் ஆர்டிமிசஸ் ப்ரோக்ராமுக்கான டேட்டா. ஐ மீன் அங்கே ஹியூமன்ஸ் வந்து லேண்ட் ஆகி அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுமே டேட்டாலாம் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மிஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ப்ரைவேட் கம்பெனிஸோட கெப்பாசிட்டி வந்து இந்த மிஷன் காட்டுது. ஓகே, இந்த பேர்லோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த பிக்சர்ல இருக்கு. இது நம்மளுக்கு வந்து பெருசா தேவைப்படாது. உங்களுக்கு இந்த மிஷன் பேரு தெரிஞ்சா போதும், என்ன கம்பெனின்னு தெரிஞ்சா போதும், அமெரிக்கன் பேஸ்டு ஒரு பிரைவேட் கம்பெனின்னு தெரிஞ்சா போதும். இதுதான் உங்களுக்கு மோஸ்டா ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ 10 சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹியூமன் ரிசர்ச் அங்கே பாசிபிளா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணதுக்கான டேட்டா வேணும். அந்த டேட்டா எடுக்கிறதுக்காக 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 5 நேஷன்ஸ் 5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் மூணில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவும் ஒன்று, பேலன்ஸ் 4 கண்ட்ரியான சோவியத் யூனியன், யூஎஸ்ஏ, சைனா, ஜப்பான். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ப்ளூ ஹோஸ்ட் மிஷன் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1ஓட லேட்டஸ்ட் அப்டேட். ஆதித்யா L1 மிஷன் நம்ம கண்டிப்பாக நிறைய டைம் பார்த்துருப்போம், நியூஸ்லலாம் கேட்டிருப்போம். அது கொஞ்சம் ரொம்ப நாளாகவே நியூஸில் இருக்குது. ஸோ அதோட பேசிக்ஸ் எல்லாம் இப்போ தேவைப்படாது. ஸோ இப்போ ஏன் அது நியூஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ இதுதான் சன் அப்படின்னா இதுதான் கொரோனான்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே இருக்கிற ஒரு லைட்டு மாதிரியான திங். இப்போ நம்ம வந்து சன்னுன்னு பார்க்குறோன்னா சன்னோட கோர் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். பேசிக்லி இதுதான் நம்ம வந்து நேக்கட் ஐல வந்து நம்மளால இதுதான் பார்க்க முடியுது. ஏன்னா இதோட பிரைட்னஸ்னால சுற்றி இருக்கிறத நம்ம ஹியூமன் ஐஸ்னால அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதனால தான். இப்போ நீங்கள் சன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அது கோர் தான். அதை சுற்றி இன்னும் நிறையா லேயர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட பிரைட்னஸ் வந்து அது எல்லாத்தையுமே ஓவர் ஷேடோ பண்ணிடுது. ஓகேங்களா, கொரோனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுதான் சன்னா, இதை சுற்றி இருக்க ஒரு வெளிச்சம் மாதிரியான ஒரு லேயர். ஓகேங்களா, ஜஸ்ட் அது எப்படி சொல்ல, ஸ்மச் பண்ண கலர் பென்சில் அடிச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணீங்கன்னா லைட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கொரோனா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு ரேஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இதுதான் கொரோனா. இது வந்து இதை ஆராய்ச்சி பண்ணக்கு தான் நம்மளுக்கு ஆதித்யா L1 வந்து மிஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த கொரோனாவோட கோர் ஏரியா, அதாவது சன்னோட கோர், இது கொரோனாவோட கோர் ஏரியாவை தான் கர்னல்னு சொல்கிறோம். அதோட பிக்சர் தான் இப்போ ஆதித்யா L1 எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கு. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ ஆதித்யா L1 தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் அப்சர்வேஷன் மிஷனு. எங்கிருந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா பாயிண்ட் L1, அதாவது 1.5 கிலோமீட்டர், ஏர்த்லேருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கிற லாக்ராஞ்ச் பாயிண்ட் L1 பாயிண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த இமேஜ் எடுத்தது என்னன்னா VELC, விசிபிள் எமிஷன் லைட் கொரோனோகிராஃப். இதுதான் அந்த பிக்கை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி kernel refers to the innermost region of the solar corona, which is crucial for understanding coronal mass ejections and solar wind. இது என்ன பெனிஃபிட்னா, இப்போ இந்த கொரோனா இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து நிறைய பார்ட்டிகிள்ஸ் வந்து வெளியே வரும், எல்லா டைரக்ஷன்லயும் இப்படி வரும். அப்போ ஏர்த்தை நோக்கி அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வரும்போது இங்க இருக்க நெட்ஒர்க் எல்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகும். இதனால ஐ திங்க் யூஎஸ்ஏவா கனடாவான்னு கட்டத்தில் அப்போ வந்து பவர் ப்ராப்ளம் கூட வந்திருக்கும். அங்கே வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ண முடியாமலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எமிஷனாக தான் இருக்கும் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், சோலார் விண்ட், இது எல்லாமே. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த L1, ஐ மீன் ஆதித்யா L1 வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஹெல்ப்ஸ் ப்ரெடிக்டிங் ஸ்பேஸ் வெதர் ஈவெண்ட்ஸ் தட் இம்பாக்ட் சேட்டலைட்ஸ், பவர் கிரிட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆன் எர்த். ஸோ இது வந்து சேட்டலைட்ஸையும் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம நல்லா படித்தோம்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இப்போ ஏதாச்சும் சோலார் விண்ட் வரப்போதா இல்லை CME வரப்போதா அப்படின்னு. ஸோ தட் நம்மளால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனோட இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ
அவ்வளோதான் இப்போ L1 ஆதித்யா L1ஓட லேட்டஸ்ட் அப்டேட். அடுத்தது என்னன்னா ஹைபிரிட் ஏரோஜெல் டு எக்ஸ்ட்ராக்ட் கோல்டு. எதுலேருந்து அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் அண்ட் வேஸ்ட்லேருந்து. ஓகேங்களா? யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ஐஐஎஸ்சியா புனே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த hybrid aerogel develop பண்ணிருக்காங்க. Hybrid aerogel is a lightweight porous material designed to extract gold efficiently from e-waste and wastewater. ஸோ லைட் வெயிட்னா நம்மளுக்கு தெரியும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. போரஸ் மெட்டீரியல்னு ஸ்பாஞ்ச் மாதிரி அது எல்லாத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மெட்டீரியல். ஸோ ஹைலி போரஸ்னா இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கோல்ட் அப்சார்ப்ஷன். இதோட இந்த பார்ட்டிகல்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செலக்டிவ் பைண்டிங். இப்போ அதனால அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாலும் செலக்டிவாக தான் அப்சர்வ் பண்ணுது. ஸோ கோல்ட் அயான்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணுற மாதிரி. இக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா டாக்ஸிக் மெட்டல்ஸ் சைனைடு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு மெட்டலை டிபெண்ட் பண்ணாமல் இதை வச்சு நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் வேஸ்ட்டாக வீசுகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டரில் இருக்கும், வேஸ்ட்ல இருக்கும். வேஸ்ட் வாட்டரில் எப்படி வரும்னா அந்த வியர் அண்ட் டியர்னால உங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டரில் கலக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஐ மீன் ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்காது, பட் ட்ரேஸ் அமௌண்ட்டில் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க வேஸ்ட் வாட்டர்ஸில் எல்லாமே. பிகாஸ் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறையா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லலாம் இது இருக்கிறனால உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர்லேயும் ரெசிடியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளால ஈஸியாக பிரிச்செடுக்க முடியும் இந்த ஹைப்ரிட் ஏரோஜல்னால. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னா வேஸ்ட் இருக்குது, அதை வந்து டைஜஷன்னா பிரிச்செடுக்குது. தனித்தனி மெட்டலாக உங்களுக்கு பிரிக்கிறத தான் டைஜஷன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த ஏரோஜல் கூட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. அது வந்து மிச்ச மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ரிப்பல் பண்ணிட்டு கோல்டை மட்டும் தனியாக அப்சர்வ் பண்ணும். அதுலேருந்து நம்ம கோல்டை ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இதில் தான் மேபி எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் எதுலேருந்து எடுக்கிறதுக்காக இதையே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. வேஸ்ட் அண்ட் வேஸ்ட் வாட்டர். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் நார்த் போல் அட் ரஷ்யா. இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ இதுதான் குளோப் அப்படின்னா இது வந்து நார்த் போல்னு சொல்லுவோம், இது வந்து சவுத் போல். இங்கே அண்டார்டிகா இருக்குது, இங்கே ஆர்டிக் ரீஜியன் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகிறத வச்சு நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் ஏர்த்துக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா? இப்படி போயிட்டு இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் நம்ம ஏர்த் வந்து கவர் ஆகிருக்கு. அந்த நார்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது அப்படின்னா 1831 கண்டுபிடிக்கும் போது கனடாலுக்கு ஆர்டிக் ரீஜியனில் இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. மேக்னெட்டிக் நார்த் போல் அங்கே தான் இருக்குது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15 கிலோமீட்டர் பெர் இயர் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 1990ஸ்க்கு அப்புறமா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் பெர் இயர் இந்த ஸ்பீடில் வந்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சதுனால இப்போ வந்து அது கனடாலேருந்து ரஷ்யா கிட்ட வந்துருக்கு. இப்போ அட் ப்ரெசண்ட்டாக எங்கே இருக்குன்னா இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் 85 டிகிரி நார்த் 146 டிகிரி ஈஸ்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் இது இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஏர்த்தோட அவுட்டர் கோரில் இருக்கிற லிக்விட் அயன் மூமெண்ட்னால. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் மேக்னெட் வந்து அயனுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஏர்த்தோட அவுட்டர் கோரில் இருக்க அயன் மூமெண்ட்னால இந்த ஸ்பீடில் அது போகுது. ஓகேங்களா? அவுட்டர் கோரில் என்னென்ன இருக்குன்னா லிக்விட் அயன் அண்ட் நிக்கல். இது மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம் FeNiன்னு. ஸோ ஃபெனி அவுட்டர் கோரில் உங்களுக்கு நிக்கல் அண்ட் தென் லிக்விட் அயன் இருக்குது. இதுதான் நம்ம ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம மேலே க்ரஸ்ட்டில் பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் கோர்லுக்கு அயன் மூமெண்ட்டை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாகவே அது கனடாலேருந்து ரஷ்யா நோக்கி உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் நார்த் போல் வந்து மூவ் ஆகிட்டு வருது. So, a power struggle between two magnetic blobs in Canada and Siberia is influencing the pole movement. ஓகேங்களா? Siberian influence is strengthening, pulling the pole towards Russia. ஸோ 2 பிளாப் இருக்குது, மேக்னெட்டிக் பிளாப் இருக்குது, கனடாவில் ஒன்று, ரஷ்யா சைபீரியாவில் ஒன்று. இதோட புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு நார்மலாக போகிறத விட. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது இங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா?
இவ்வளவு தூரம் அது வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் எனர்ஜி சொல்யூஷன். அதாவது இப்போ நியூக்ளியர் எனர்ஜி நம்ம வந்து யுரேனியமை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த கல்பாக்கம் இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்லலாம் நம்ம யுரேனியமை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் யுரேனியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் கொடுக்கும். அண்ட் தென் ரொம்ப டேஞ்சர், அண்ட் தென் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, பிகாஸ் அது ரொம்ப ஹசார்டஸாக இருக்கு. ஸோ என்டிபிசி அதாவது நியூக்ளியர் தெர்மல் ப்ரொடக்ஷன் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி கூட தோரியமை வச்சு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணதுக்கான டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தோரியமும் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் தான். ஸோ அதை வச்சுமே நம்மளால எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு சைன் அப் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா தோரியம் பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, நார்வேல அதிகமாக பார்க்க முடியும். சேஃப் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். அதாவது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற யுரேனியமை விட தோரியம் சேஃப். அதாவது அது சேஃபஸ்ட் ஆப்ஷன்னு சொல்ல முடியாது, பட் கம்பேரிட்டிவ்லி யுரேனியம் யூஸ் பண்ணுறத விட தோரியம் கொஞ்சம் சேஃப் அண்ட் தென் எஃபிஷியன்ட் எப்படின்னா தோரியம் வந்து உங்களுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கும். ஒரு டன் யுரேனியமுக்கு ஒரு டன் தோரியமும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு யுரேனியம். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா. அண்ட் லெஸ் வாட்டர் ப்ரொடியூசிங் தென் யுரேனியம் ரியாக்டர்ஸ். இந்த ரியாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஹெவி வாட்டர் ப்ரீடர் ரியாக்டர் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த ரியாக்டரில் யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து சேஃப் கிடையாது. ஸோ யுரேனியம் வந்து இப்படி தான் இந்த வாட்டரெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளால உங்களுக்கு எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ரியாக்டருக்கு வாட்டர் தேவைப்படுது. ஓகேங்களா. அதுவே நீங்கள் தூரியம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாட்டர் நீட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வாட்டர் வேஸ்டேஜும் கம்மியாக வரும். ஸோ இந்த வாட்டர் ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த வாட்டர் வேஸ்டேஜை கம்மி பண்ண பார்க்குறோம். அதுக்கு தூரியம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி மாறுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா தோரியம் இஸ் 3 to 4 times மோர் abundant. நம்ம யுரேனியம் நம்ம கிட்ட இருக்கிறத விட தோரியம் நம்ம கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ். அடுத்தது ஹையர் எஃபிஷியன்சி. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு டன் யுரேனியம் யூஸ் பண்ணுறத விட ஒரு டன் தோரியம் யூஸ் பண்ணால் அதிகமான எனர்ஜி கிடைக்கிது. லெஸ் நியூக்ளியர் வேஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளை தோரியம் பேஸ்ட் எனர்ஜிக்கு நம்மளை புஷ் பண்ணுது. ஸோ இந்தியா வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி கூட சைன் அப் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் என்னன்னா அட்வான்ஸ்டு நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரிச் லைஃப், ANEEL. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கியூபிக் கிலோமீட்டர் நியூட்ரினோ டெலஸ்கோப், KM3NET. அதாவது இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்டர் வாட்டர் நியூட்ரினோ டிடெக்டர். டெலஸ்கோப்னு நம்மளுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு மைண்ட் வரும். ஆனால் இது என்னன்னா நியூட்ரினோ டிடெக்டர். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நியூட்ரினோனா என்னன்னு தெரியணும். நியூட்ரினோனா டைனி மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் வித் நோ எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ நியூட்ரினோனா என்ன, டைனி, அதுக்கு மாஸ் கிடையாது, சார்ஜும் கிடையாது, ஃபாஸ்ட் மூவிங், லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக அது மூவ் பண்ணிட்டு இருக்கு, இன்விசிபிள் அண்ட் பாஸ் த்ரூ மேட்டர் வித்தவுட் இன்ட்ராக்டிங் மச். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் ஆனோடு கேத்தோட்னெல்லாம் படிச்சிருப்போம். என்ன பண்ணும், ஆப்போசிட் சைன்ல இருக்கிற அயான்ஸை வந்து இது வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்லைங்களா. ஆனால் இதுக்கு வந்து சார்ஜும் இல்லை, மாஸும் இல்லை, ஸ்பீடாக மூவ் ஆகுது. அதனால என்னன்னா அது இன்விசிபிள், அதை டிடெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி போயிடும், எதுலேயும் அட்ராக்ட் ஆகாது. இப்போ நம்ம இருக்கோன்னா நம்ம மேலேயே நியூட்ரினோ பாஸ் ஆகி போயிட்டு இருக்கோம், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரான்ஸ் நம்ம மேலே அதிகமாக பாஸ் ஆனால் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஷாக் வருது இல்லைங்களா, நம்ம பாடி ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ மில்லியன்ஸோட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் வந்து நம்ம மேலே பாஸ் ஆகி டெய்லியும் போயிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் காட்டுறது இல்லை, பிகாஸ் இது நம்ம கூட ரியாக்டே பண்ணுறது இல்லை. இந்த நான் ரியாக்டிவ் நேச்சர் தான். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் உன்னை பற்றி நீங்கள் படிக்கணும்னா அது எது கூடலாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா தான் உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதோட நேச்சரை. இது வந்து நம்மளால இன்விசிபிளாகவும் இருக்கு, மாஸ் இல்லாமல் இருக்கு, ரியாக்ட் பண்ணாமல் இருக்குங்கும் போது அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா. நியூட்ரினோவோட சோர்ஸ் என்னன்னா சன், நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமாக வருது. இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சோர்ஸ். அடுத்தது சூப்பர் நோவா. அதாவது ஒரு ஸ்டார் வந்து அதோட லைஃப் ஸ்பேனோட எண்டுக்கு போகுதுன்னா அது பர்ஸ்ட் ஆகி அதுக்குள்ளே வச்சிருக்க எல்லா எனர்ஜியும் இந்த யூனிவர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணும்.
ஸோ அப்போ வந்து நிறையா நியூட்ரினோஸ் வரும். அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இப்போ நம்ம நிறையா ஃபியூஷன் எனர்ஜி இதெல்லாம் பார்க்குறோம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில். அதுலேருந்து உங்களுக்கு வரும். அடுத்து காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னால் தனியாகவும் சொல்ல முடியாது. இந்த சூப்பர் நோவானாலலாம் நம்மளுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். அது ரேஸ் காஸ்மிக் ரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் சோர்சஸ். சரி, நியூட்ரினோவை பற்றி படிக்க நம்ம ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படின்னா, ஹெல்ப் சயின்டிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் காஸ்மிக் ஃபினோமினா. ஏன்னா நியூட்ரினோஸ் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸில் இப்போ ஒரு ஸ்டாரோட லைஃப் ஸ்பேன் எண்ட் ஆகும்போது, இல்லைன்னா நியூக்ளியர் லெவலில் ஃபியூஷனோ நடக்கும்போது நியூட்ரினோஸ் வெளியே வருது. ஸோ இது வந்து நம்ம யூனிவர்ஸை ஸ்டடி பண்ணக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா? அதேமாதிரி பாஸ் த்ரூ மேட்டர், ஐ மீன் எந்த சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி போயிட்டு இருக்கறனால இதை ஸ்டடி பண்ணுறது மூலிமா புது டைப் ஆஃப் ஒரு பார்ட்டிகல்ஸை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதோட யூசேஜ் என்னன்னு நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பொட்டென்ஷியலி ரிவீல் நியூ ஃபிசிக்ஸ் லைக் நியூட்ரினோ ஆசிலேஷன்ஸ் அண்ட் மாஸ். ஸோ புது டைப் ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து அது ரிவீல் பண்ணுது. அதாவது நியூட்ரினோ ஆசிலேஷன், அதாவது நியூட்ரினோ வந்து அதாதவே சுற்றும், அதை ஸ்பின்னு சொல்லுவோம். அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நியூட்ரினோவை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நியூட்ரினோவை பற்றி இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை நம்ம பேஸ் ஜென்ரல் சயின்ஸில் பார்க்கும்போது இன்டெப்த்தாக வேணுங்கிற அளவு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நியூட்ரினோனா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த டெலஸ்கோப் என்ன KM3NET. இந்த டெலஸ்கோப் என்னன்னா அண்டர் வாட்டரில் வச்சிருக்க நியூட்ரினோ டிடெக்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதை டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ மெடிட்ரேனியன் சி, அதாவது கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி, அந்த ஏரியாவில் வந்து இந்த டெலஸ்கோப்பை வச்சுருக்காங்க நியூட்ரினோவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இட் யூசஸ் செர்னோகோவ் ரேடியேஷன். இந்த செர்னோகோவ் ரேடியேஷன் ஒன்றும் இல்லை, நியூட்ரினோ வந்து ஏதாச்சும் கூட ஐஸில் வாட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது வெளிக்கொண்டு வர ஒரு ரேடியேஷன் தான் செர்னோகோவ் ரேடியேஷன். இதை யூஸ் பண்ணி தான் இதை டிடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நியூட்ரினோவை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டெலஸ்கோப் இருக்கா அப்படின்னா இருக்குது. அண்டார்டிகாவில் வந்து வச்சுருக்காங்க. அது பேர் வந்து ஐஸ் கியூபு. இப்போ மெடிட்ரேனியன் சீல வச்சுருக்காங்க. இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து வர எல்லா நியூட்ரினோவை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த புது டெலஸ்கோப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 டெலஸ்கோப் இருக்குது. ஒன்று பேர் ஐஸ் கியூப் அண்டார்டிகாவில் இருக்குது, இன்னொன்று வந்து KM3NET கியூபிக் கிலோமீட்டர் நியூட்ரினோ டெலஸ்கோப். ஓகேங்களா? ஸோ சேலஞ்சஸ் இன் ரிடக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேட்டர் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா எந்த மெட்டீரியல் கூடயும் இது ரியாக்ட் பண்ணாதனால நம்மளுக்கு இதையை பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதோட இன்னைக்கு நான் கொண்டு வந்த டாபிக்ஸ் எல்லாமே முடியுது. மோஸ்ட்டாக இது உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த ரொம்ப பேஸான சயின்ஸ் ரிலேட்டடாக புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போசான், நியூட்ரினோ இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தான டாபிக்ஸ் புரியல, நான் இந்த வீடியோவில் சொன்னது பத்தலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் நான் தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் வேறு மாதிரி ஏதாச்சும் கரண்ட் அஃபேர் நான் கொண்டு வரணும். இப்போ நான் சயின்ஸ் பேசிக்காக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வேறு ஏதாச்சும் பேஸ்டான ஒரு வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை எடுத்துகிட்டு வரேன். அண்ட் தென் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் வந்து வச்சுருக்கேன். நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது சூப்பர் நோவானா இங்கேயும் சூப்பர் நோவான் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் தமிழில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இதை ரீட் பண்ணி உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் சயின்ஸுங்கனால உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் தமிழில் தான் சொல்கிறேங்கனால நான் இங்கிலீஷ் லைன்ஸை மட்டும் படித்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் டெய்லியுமே ஈவினிங் 7 o'clock மேலே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.